அன்புக்குரியவர்களே, நம் அன்னையாம் திருவை இவ்வாறும் சிறப்பிக்கும் சில புனிதர்களின் வாழ்வை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். அன்பர்களே, ஆகஸ்ட் 18ஆம் தேதி இயேசு சபையை சார்ந்த புனித லூயிஸ் ஆல்பர்ட் புல்டாடோ என்பவருடைய விழா சிறப்பிக்கப்படுகின்றது. இவர் மிகவும் வறுமையான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். தங்குவதற்கென்று சிறிய வீடு கூட இல்லாமல் எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் வாழ்ந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் வறுமையில் வளர்ந்தார். இதனை கண்ட இயேசு சபை குரு ஒருவர் இவரின் குடும்பத்திற்கு உதவி செய்தார். அக்குருவின் உதவியினால் ஆல்பர்ட் கல்வி பயின்றார். அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் தினமும் திருப்பலியில் பங்கெடுத்தார். தனது பங்குத்தந்தையின் வழிநடத்துதலின்படி தன் உடம்பை அமைத்துக் கொண்டார். தான் ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆசையை பங்குத்தந்தையிடம் ஒரு நாள் தெரிவித்தார். அவரையே பின் குருவாகவும் தேர்ந்தெடுத்தார். தான் படிக்கும் போதும் விடுமுறை நாட்களிலும் தன் ஊரை சுற்றியுள்ள குடிசைகளையும் சந்தித்து மக்களை தேற்றியும் ஆறுதல்படுத்தியும் வந்தார். இவர் 1920ஆம் ஆண்டு பணிவீரராக சேர்ந்தார். 3 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்ததும் மீண்டும் கல்லூரியை சென்று படித்தார். தன் படிப்பை முடித்த பின் இயேசு சபையை சேர்ந்தார். அச்சபையின் பயிற்சியை முடித்த பின் 1933ஆம் ஆண்டு குருப்பட்டம் பெற்று குருவானார். குருவான பிறகு சாண்டியாகோ கல்லூரியில் பணிபுரிய அனுப்பப்பட்டார். ஆற்றியதோடு பல ஏழை மாணவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் வீடுகளை சந்தித்து வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். என்ற பெயரில் ஆதரவாளர்களுக்கு ஒரு கருணை இல்லம் தொடங்கினார். எப்போதும் சமூக சிந்தனைகளை கொண்டு செயல்பட்டார். சமுதாயத்தை பற்றியும் ஏழைகளை பற்றியும் சில நூல்களை எழுதியுள்ளார். ஏழைகளின் நண்பரான ஆல்பர்ட் புற்றுநோயால் தாக்கப்பட்டு இறந்தார். நோயால் தாக்கப்பட்ட நாளிலிருந்து இறக்க வரை பொறுமையோடும் மகிழ்வோடும் தன் நோயை ஏற்றுக்கொண்டார். இவர் இறந்தாலும் ஏழைகளின் மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.